வணக்கம் டாக்டர். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? டாக்டர், எங்க சித்தப்பாக்கு முடியல டாக்டர். அவரை கூப்பிட்டு வந்திருக்கலாமே. டாக்டர், நீங்க மருந்து கொடுங்க, நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். ஓ, அவ்வளவு சீரியஸா இருக்காரா? அது இல்ல டாக்டர், எங்க சித்தப்பாக்கு முடியலன்னு சொன்னேன். சொல்லுங்க தம்பி, என்ன பிரச்சனை பண்ணுது? டாக்டர், கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு டாக்டர். காதுலையா? ஆமா டாக்டர். தம்பி, செல்போன்ல அதிகமா பேசாதீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. டாக்டர், நான் யாருக்கும் போன் பண்ணி பேச மாட்டேன் டாக்டர். அவங்க போன் பண்ணுவாங்க, நான் கேட்பேன். என்ன, ஒரு ஆள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. ஒரு நாளைக்கு 8 காலுக்கு மேல நான் பேச மாட்டேன். சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க டாக்டர்? ஏங்க, டாக்டர் தேவையானதை படிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இல்லை, எல்லா டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. நானும் எல்லா டாக்டரும் போய் பார்த்தேன். எனக்கு மருந்து எழுதி தர மாட்டாங்க டாக்டர். அப்படியா? அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு பெரிய வருமானம் இல்லை டாக்டர். நல்லா சாப்பிட முடியல, அதுக்கு காசு இல்லை. அதனால பசியே எடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து எழுதி கொடுங்க டாக்டர். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னதான் டாக்டர் சொல்ல, தலைவலி, காது வலி, கண்ணு வலி, தொண்டை வலி, வயிறெல்லாம் வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குதுங்க சார். ஒரே ஆளுக்கு இவ்வளவு பிரச்சனையா? ஆமா, என்ன சாப்பிட்டீங்க நீங்க? இது எல்லாத்துக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்டேன் டாக்டர். இது எல்லாத்துக்கும் எதுவும் ஆகக்கூடாது மாத்திரை சாப்பிட்டீங்களா? ஏமா, உங்களுக்கு அறிவு இருக்கா? வருமுன் காப்போம் சொன்னாங்க டாக்டர், அதுதான் சார் மாத்திரை எடுத்துக்கிட்டேன். வணக்கம் டாக்டர். டாக்டர், எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை. ஏன், டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல டாக்டர். ஆபரேஷன் ஒருத்த மண்டையை போட்டேன்னு வச்சுங்களேன், நம்ம மேல கொலை கேஸ் வராதுல்ல. டாக்டர், உங்களுக்கு பாராட்டு விழா வச்சாங்க இல்லையா? ஆமா. அது எதுக்கு டாக்டர்? ஆமா, பெரிய பெரிய படிப்பு படிச்ச நிறைய டாக்டருங்க இருக்கும்போது ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிங்களா? அந்த நோய்க்கு பேர் வச்சேன். சொல்லுங்க தம்பி, என்ன பிரச்சனை? என் குடும்பத்துக்காக உழைக்கணும் டாக்டர். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்பப்போ எனக்கு தூக்கம் வருது. தூங்கிட்டு போய் வேலை செய்யுங்க. தூங்காம இருக்கிறதுக்கு ஏதாவது மாற்று கொடுங்க டாக்டர். டாக்டர், சொல்லு. நம்ம ஏரியால உங்களை மாதிரி 10 டாக்டருக்கு சமமான ஒரு ஆள் இருக்காரு. நம்ம ஏரியாவிலையா? யார் அவரு? மெடிக்கல் ஷாப்காரு. டாக்டர், சொல்லுமா. என் குழந்தை டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ, ஏன் நீங்க பர்டிகுலரா டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என் குழந்தை சார்ந்த கொண்டு போயிட்டு ஜோசர் கிட்ட போய் காட்டினேன். ஓஹோ, என் குழந்தை கொலகாரனா தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான். டாக்டர், என்னாச்சு உங்க பெரியமாவுக்கு? என் ஒய்ஃப் டாக்டர். ஒய்ஃபா? சரி, இருந்துட்டு போட்ட விடு. என்னாச்சு அவங்களுக்கு? அவளுக்கு தொண்டையில ப்ராப்ளம் டாக்டர். மூதேவி, தொண்டை பிரச்சனை அவளுக்கு தானே, உனக்கு என்ன கேடு? நாக்கு நீட்டு டாக்டர். நாக்கு நீட்டுங்கம்மா. இந்த மேல இவங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை மைனர் தான். மைனர் ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணணும். என்ன, மைனர் ஆபரேஷன் பண்ணா 2 நாள் பேசக்கூடாது. அப்ப மேஜர் ஆபரேஷன் பண்றீங்க டாக்டர்? சொல்லுங்கப்பா. உடம்பு இதே மாதிரி நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன டாக்டர் சாப்பிடுறது? ஓகே, காய்கறியிலிருந்து, பழங்கள்லேருந்து, இறைச்சி, மீன், இப்படி எல்லாத்தையும் சாப்பிடுங்க. இது எல்லாத்துலேயும் வைட்டமின் ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோத்தையும் வாங்கி சாப்பிட எனக்கு காசு இல்லை டாக்டர். ஓ, இந்த விட்டமின்லாம் சேர்ந்த மாதிரி ஒரே ஒரு மாத்திரை கொடுத்தீங்கன்னா போதும் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க. அதான் வணக்கம் சொல்லிட்டேன். வணக்கம். அந்த விஷயத்தை சொல்லுங்க. ஓ, அப்படி கேட்டிங்களா? அப்படி கேட்டிங்களா? டாக்டர், இது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தானே, இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர். நம்ம ஹாஸ்பிட்டலில் டீலக்ஸ் ரூம், சூப்பர் டீலக்ஸ், சூட் ரூம், இது 3 விதமாகவும் இருக்குது. எல்லா ரூம்லேயும் டிவி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, மிக்சி இருக்குது. இது தவிர ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, 24 ஹவர்ஸும் கேன்டீன் இருக்குது. டாக்டர், நான் தங்கறதுக்கு கேட்கல, உடம்பு ட்ரீட்மெண்ட்டுக்கு கேட்டேன். புரியுது. நீங்க இங்கேயே தங்கிட்டீங்கன்னா நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல எப்போ வேணாலும் டாக்டருங்க வருவாங்க. அவங்க எப்பப்பெல்லாம் வராங்களோ அப்போ உங்களை கூட்டு போய் ஒவ்வொன்றா செக் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிடலாம். டாக்டர், சொல்லுப்பா. இன்சூரன்ஸ் போட்டு ஹாஸ்பிட்டலில் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க, ஆனால் பேஷண்ட் எங்களுக்கு ஒன்றுமே தர மாட்டாங்களே. ஏன், நீங்க போனா உங்களுக்கு கிடைக்குமே. போய் கேட்டேமே, கொடுக்கலையே. நீங்க அங்க போய் கேட்கக்கூடாது, மேலே போனீங்கன்னா கொடுப்பாங்க. டாக்டர், இதை வச்சு செக் பண்ணி பார்க்குறீங்களே, அது எதுக்கு? அப்பதான் உங்க உடம்புல என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ எதுக்காக இசிஜி, எக்ஸ்ரே, ஸ்கேனு, மோஷன் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இவ்வளவு எழுதுறீங்க? இதை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதானே? டாக்டர் சொல்லுங்க. எங்க பெரியப்பாக்கு சரி
ஹார்ட் உள்ள ஓட்டை அதை அடைக்கணும்னா எவ்வளவு செலவாகும்? இப்படி குத்து மதிப்பாக எதுவும் சொல்ல முடியாதுப்பா. ஹார்ட்டோட ஓலை பொறுத்து எப்படி வேணாலும் மாறலாம். 1 லட்சத்துக்கு மேலே தான் ஆகும். ஆனால் நீங்கள் ரொம்ப மோசம் டாக்டர். எங்கள் வீட்டில் இருக்கிற இவ்வளோ பெரிய ஹோல்ஸுக்கு கொளுத்துக்காரு வெறும் 1000 ரூபாய் தான் கேட்டார். டாக்டர் என் லவ்வர் ஒன்று சொல்கிறான், என்னால் அதை நம்பவே முடியல டாக்டர். அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? என் ஆள் இதயத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்றா. ஓகே, நான் அவளை கூட்டிட்டு வரேன். அவளுக்கே தெரியாம அவ ஹார்ட் அப்படியே கொஞ்சம் லைட்டா ஓபன் பண்ணி நான் உள்ள இருக்கிறேன்னா இல்லையன்ற மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டாக்டர். டாக்டர் என் லவ்வர் என் மேல ஒரே பைத்தியமா இருக்கா டாக்டர். அப்புறம் என்ன, சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை நடத்து. அது இல்ல டாக்டர், அந்த பைத்தியம் பிடிச்சத நான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா டாக்டர்?